எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரத எபிசோட் 135. விதுரர் நீதி சொல்லிட்டு இருக்கார் திருதராஷ்டனுக்கு. திருதராஷ்டன் வந்து வானப்பிரஸ்தத்துக்கு சொல்லிக்கிறதுக்காக விதுரர்கிட்ட போறான். விதுரர் அப்ப அவருக்கு தெரிஞ்ச, ஏன்னா மறுபடியும் அவரை பார்க்க மாட்டோமான்னு தெரியல விதுரருக்கு. அதனால அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச அந்த நீதியெல்லாம் சொல்றாரு. விதுரர்கிட்ட அவர் நீதியை கேட்கிறார் திருதராஷ்டன். உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, நான் எப்படி இருக்கணும்னு சொல்லுன்னுவார். அப்ப சொல்லுவார். முன்னாடியெல்லாம் சொன்னப்ப திருதராஷ்டன் கேட்கல. எவ்வளவோ சொன்னார் முன்னாடி, எவ்வளவோ சொன்னப்ப எல்லாம் கேட்கல. ஆனா இப்ப கண்கடப்புறம் சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி இப்ப வானப்பிரஸ்தம் போகும்போது விதுரனுடைய நீதியை கேட்கணும் போல இருக்கு. விதுரனுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்க அப்படின்னு ஆச்சரியப்படுறார். அத விதுரன் மறுபடியும் சொல்றார். விதுரன் என்ன சொல்றார், ஒருத்தன் ஆயுள் நீடிச்சு இருக்கணும்னா அவனுக்கு கர்வமும் ஆணவமும் இருக்கக்கூடாது. ஆயுள் நீடிச்சு இருக்கணும்னா அதிகமாக பேசக்கூடாது. அதெல்லாம் கேட்டுக்கோ. இதெல்லாம் விதுரன் சொன்ன நீதி. அதிகமா பேசாத. உன்னோட ஆயுள் ரொம்ப நாள் இருக்கணும், நீ அமைதியா இருக்கணும்னா அதிகமா பேசாத. அதே மாதிரி விட்டு கொடுக்காத மனநிலையே வளர்த்துக்காத. அவன் பண்ணா நான் மறுபடியும் போட்டிக்கு செய்வேன் அந்த எண்ணமே வச்சுக்காத மனசுல. பண்ணினா பண்ணிட்டு போட்டோம், உனக்கு இடைஞ்சல்னா விட்டு போயிட்டு பேசாத. விட்டு கொடுக்காத மனநிலையே வளர்த்துக்காதன்றார். அதெல்லாம் வந்து உன்னோட ஆயுசை குறைக்கும். அதிகமா கோவப்படவே கூடாது. கோவமே கூடாதுன்றார். அதிகமாக கோவப்படக்கூடாது. எதுக்குன்னா எப்பயாலும் ஒரு நேரத்தில் மிதமிஞ்சிய நேரத்தில் சில தகாத செய்திகள் நம்ம கோவப்படலன்னா நடந்துருன்ற மாதிரி யாருது இல்லையா, அந்த நேரத்தில் மட்டும் கோவப்படலாம், மற்ற நேரத்தில் கோவப்படக்கூடாது. அது சொல்றார், கோவப்படக்கூடாதுன்றார். அதே மாதிரி சுயநலமா எதையும் நினைக்கக்கூடாது. சுயநலம் தனக்கு மட்டும் லாபம். அதாவது அதுதான் அந்த காலத்தில் என்னென்னா, நாங்கள்லாம் கூட ஆஃபீஸில் பண்ணுவோம். ஆஃபீஸில் நாங்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறது, அந்த இதெல்லாம் பண்ணுறது, அஜிடேஷன்லாம் பண்ணும்போது நான் யூனியனில் இருந்தோம். இந்த அஜிடேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் நல்லது வரா மாதிரி ஒன்று பண்ணுவோம். அதில் எங்களுக்கு நல்லது கிடைச்சதுன்னா சந்தோஷம். அவ்வளோ. எல்லாருக்கும் நம்ம பொதுவான விஷயங்களை மட்டும்தான் கேட்போம். அது மாதிரி நீ வந்து உனக்கு மட்டும் நல்லது கிடைக்கிறதுனா அதை நீ கேட்காத, வேற யாராவது கேட்டு உனக்கு வாங்கி கொடுத்தா வாங்கிக்கோ, அது வேற. ஆனால் நீ கேட்கக்கூடாது. உனக்கு மட்டும் நல்லதுன்றதுக்காக நீ கேட்கக்கூடாது. அது நியாயம் தான், தர்மம் தான்னா கூட வேற யாராவது வேணும்னா அதை கேட்கலாம், நீ கேட்கக்கூடாது. நீ வந்து பொதுவாக எல்லாருக்கும் நல்லது நடக்கிறதா இல்லை அடுத்தவனுக்கு நல்லது நடக்கிற விஷயமா இருந்ததுன்னா கேளு, சுயநலம் இல்லாத. அது மாதிரி நடக்கிற விஷயத்துல, ஒரு பொது நலமா நினைச்சு செய்யற விஷயத்துல அதுல உனக்கும் நன்மை நடந்ததுன்னா அது பரவாயில்ல. அதனால சுயநலமா நினைக்காத எதையும். அதை விட இன்னொன்னு பெரிய விஷயம் சொல்ற, நண்பனுக்கு துரோகம் செய்யாதன்ற. நண்பன்றது யாரு? நம்ம கிட்ட நல்லா பழகிறவன் தான் நண்பன். நண்பன்ல வந்து கெட்டவன் இருக்கவே முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. கெட்டவன் நண்பனா இருக்க முடியாது, அதை வச்சுக்கோ. நண்பன்ல கெட்டவனே இருக்க முடியாது, கெட்டவனே கிடையாது நண்பன்ல. எல்லாரும் நல்லவாதான். ஏன்னா கெட்டவாளா இருந்தா அவ நமக்கு நண்பனா இருக்க மாட்டான், நல்லவனுக்கு நண்பனா இருக்க மாட்டான். அதை சொல்றாரு. நண்பன்ல வந்து கெட்டவன்றதே கிடையாது, எல்லாருமே நல்லவாதான். கெட்டவனா இருந்தா உனக்கு நண்பனா இருக்க மாட்டான். உனக்கு நண்பனா அவ இருந்தாள்னா அப்ப ஏதோ உங்ககிட்ட தப்பு இருக்கு. நான் சொன்ன விதிர நீதியில முதல்ல நீ வந்து நல்லவர்களை பார்த்து பேசி பழகுன்னு அதுல தப்பு இருக்கு, அதை பண்றேன்ற. அது மாதிரி சிலர் கூட பழகியதுக்காக பிராயச்சிதம் பண்ணிக்கணும். அது சொல்றாரு. நண்பனோட மனைவியை அபகரிச்சானே, அவன் கூட பழகிட்டேன், தெரியாத பழகிட்டேன் அப்படின்னு சொல்லி மனசார இது பண்ண பிராயச்சித்தெல்லாம் பண்ணணும். நம்ம நண்பனோட மனைவி அடையவனுக்கு, ஆச்சாரியனோட மனைவியை அபகரித்தவனுக்கு வந்து அவங்க கூட நம்ம பழகிட்டோம்னு வைங்க, அவனோட பழகிருந்தோம்னு வைங்க, நட்பா பழகிருந்தோம், நமக்கு தெரியாத பழகிட்டோம்னா அதுக்கு நம்ம பிராயச்சித்தம் பண்ணிக்கணும், அவனுடைய நட்பை விட்டுறணும். அதில் அதை வந்து நம்ம பிராயச்சித்தம் பண்ணிக்கணும். பிராயச்சித்தம் பண்ணிட்டாதான் அதெல்லாம் போகும். தவறான ஒழுக்கம் ஒருத்தரோட வாழறது, அது தன்னுடைய மனைவியோ தன்னுடைய கணவனோ சரியான ஒழுக்கம் இல்லாத நேர்மை இல்லாத வாழறான்னு வைங்க, அவன் கூட தானும் போய் தான் வாழறது, அது சகிச்சுட்டு வாழறது, அது கூடாதுன்றார். அந்த மாதிரி நட்பு கூடவே கூடாது. அது வந்து இது தப்பு. அந்த மாதிரி நட்பு வச்சுக்கூடாது, அந்த மாதிரி இது வச்சுக்கூடாது கூட. அதே மாதிரி மது அருந்தவனோட நட்பு கூடாதுன்றார். அது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல, எனக்கே தெரியல. அதுவே இதுவாக தான் இருக்கு. ஏன்னா ராஜாக்கள்லாம் மது அருந்துறத வந்து சர்வசாதாரணமாக வச்சிருந்தான். அப்படின்னா எப்படி நட்பை இது பண்ண முடியும்? மது அருந்தவன் கூட நட்பு இருக்கக்கூடாதுன்றார் இவர் சொல்றார். ஏன்னா அவன் மது அருந்திட்டு அந்த அந்த நேரத்தில் அவன் தப்பான முடிவு எடுப்பான்றதுக்காக சொல்றாரா எனக்கு தெரியல. விதுர நீதியில இருக்கு, மது அருந்தவன் கூட நட்பு வச்சுக்காதன்னு இருக்கு.
இது அதே மாதிரி மற்றவங்க பழப்ப கெடுக்கிறவா அது பார்த்துருக்கீங்க இல்லையா? அது பார்த்துருக்கீங்க இல்லையா? இப்போ அது பண்ணுவாங்க, எங்கள் ஆஃபீஸில் நிறையா பண்ணுவாங்க. நம்ம முடியலைன்னா கூட அவனுக்கும் அது கிடைக்கக்கூடாது, நம்ம கிடைக்கலன்றதுக்காக அவனுக்கும் கிடைக்கக்கூடாது. இந்த எண்ணத்தோட எனக்கு ஒருத்தர் பண்ணார். எனக்கு ஒருத்தர் பண்ணி அவருக்கு கிடைச்சது வந்து அவருக்கு கிடைக்கலன்னா அப்போ அவருக்கு மட்டும் எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்காம பாருங்க. இவா ஒருத்தரை கொண்டு போய் கேட்டார், எங்களுக்கு ரைவல் யூனியன் ஒன்று. அவள் அதில் போய் கேட்டா. அவள் போய் கேட்டப்ப அவளுக்கு இல்லைன்ட்டா. அதுக்கு இல்லை சட்டம் இல்லைன்னா அப்போ இவருக்கு மட்டும் எப்படி கொடுத்தீங்கன்னு என்ன கேட்டா பாருங்க. உடனே என்னையும் இது பண்ணிட்டா. அது மாதிரி அடுத்தவரை கெடுக்கிறது. அந்த நான் சரி அது போட்டுன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே. இல்லை இல்லை அதை நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், விடுங்க, நான் கேட்கல அப்படின்ட்டு வந்திருந்தா ஒன்றும் இல்லை. அவர் கொடுத்தீங்கன்னா இவருக்கு கொடுத்து தான் ஆகணும்னு அவள் ஆரம்பிச்சதுனால என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து அது பாதிப்பாச்சு. ஆனால் நான் அப்புறம் கோர்ட்டில் போய் அது ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அது வேற. என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு 1 மாதம் முன்னாடி நடந்த இன்சிடென்ட் அது. ரங்கநாதனுக்கெல்லாம் நல்லா தெரியும். அது மாதிரி பெரியவர்களை அவமதிக்கிறது, தன்னோட வயசுல பெரியவங்கள அவமரியாதை துச்சமாக பேசுறது, அவமரியாதையாக சொல்றது, அதெல்லாம் அந்த மாதிரி குணங்கள்லாம் இருந்தால் நம்ம இதெல்லாம் இருக்கக்கூடாது. பிராயசித்தம் பண்ணிக்கணும். சரணடைந்தவர்களும் கொள்ளுதல், சரணடைந்தவர்களை கொல்லுதல், இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரணாகதின்னு யாராவது வந்து அடைஞ்சிட்டா அவளை கொல்லக்கூடாது. இவர் வந்து விபீஷ்ணன் வந்து ராமரை சரணாகதி அடைஞ்ச உடனே சுக்ரீவன் இவன் என்ன சொல்லுவான், சுக்ரீவன் வந்து அவரை கொன்னுடு, இவன் வந்து ராவணனோட தம்பி, இவன் ராவணனுக்கு தூது வந்திருக்கான், ராவணனால உழவு பார்த்துன்னு போய் சொல்றதுக்கு வந்திருக்கான், உன்னை நம்பிக்கையில கெடுக்கிறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னுவார். ஆனால் விபீஷ்ணன் வந்து சரணாகதி அடைஞ்சுவார். ஆஞ்சநேயர் சொல்லுவார், இவன் நல்லவன், எனக்கு தெரியும், அரசவையில் இவனை பார்த்துருக்கேன், இவன் பண்ணதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்வார். அவன் ராவணன் துரத்தி விட்டான்னு தான் இவர் இங்கே வந்து சரணாகதி அடைகிறார். சரணாகதி அடைகிறத சுக்ரீவன் நம்ப மாட்டான். சுக்ரீவன் நம்ப மாட்டானே, அவனோட செயலையும் ஒரு நியாயம் இருக்கு. சுக்ரீவன் நம்பாத, இவனை சேர்க்காத, இவனை உடனே கொண்டுடுன்னுவார். மற்றவெல்லாம் சொல்லுவார், ஆஞ்சநேயர் மட்டும் வேண்டான்னுவார். அவர் என்ன சொல்லுவார் ராமர் அதுக்கு, இவன் நல்லவனாவே இல்லைன்னாலும் இவனை நான் நல்லவன் ஆக்கிடுவேன். அதனால எனக்கு சரணாகதின்னு என்கிட்ட வந்த வாழை சரணாகதி அடைஞ்ச வாழை அதை அவளை வந்து நம்ம சரி பண்ணி அவளை நம்ம ஏற்றுக்கணும். அவளை வந்து சரணடைஞ்ச வாழை ஒரு காலம் கைவிடக்கூடாது. பயனற்றாகிலும் பாங்கிலராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வார். பயனற்றவராகிலும் பாங்கிலராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வார். குயில் நின்றார் கூறு நம்பி முயல்கின்றேன் அவன் மொய்கள தன்பையன்னு கண்ணூரி சிறுத்தாம்பில் அது ஒரு பாட்டு. அந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா, பயனற்றாகிலும் பாங்கிலராகிலும், பயனற்றவர்களாக இருந்தாலும் பாங்கிலராக ஒரு ஒழுக்க நேர்மை இல்லாதவாளாக இருந்தாலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வார். அவங்களோட செயலை நல்லதாக ஆக்கிட்டு அவளை வந்து பணி கொள்வார்னா அவள் பணியை ஏற்றுப்பான்னு அதனோட சரணாகதியை ஏற்றுக்கிறது. அதை சொல்லுவார் இங்கே. அதை வந்து கண்ணூர் சிறுத்தாம்பில் அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க கதிரகவியாளர். அவர் சொல்லியிருக்காரு, அதை சொல்றார் இவர் இவரோட இதில் அதை சொல்றார். சரணாகதி அடைஞ்சவனுக்கு ஒருபோதும் கைவிடக்கூடாது என்று. அது மாதிரி நம்பிக்கையானவங்க கிடைக்கிறத கஷ்டம், அவர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்பிக்கையானவங்க கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா அவங்களை நீ நம்பிக்கையானவன் இவன் தான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கு நல்லது நினைச்சு சொல்ற ஆளுக்கு அவ வந்து பொதுவாக நம்மளை பெருமையா பேசுறவா நிறைய பேர் கிடைப்பா. நமக்கு நல்லது நினைச்சு பேசுறவா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை சொல்லாதீங்க. அப்படி யாராவது சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டேன். அப்படி யாராவது நல்லது சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஆள் இருக்க மாட்டா, அதை கேட்கவும் மாட்டா. அதனால அந்த மாதிரி வச்சுக்காத. உனக்கு நல்லது செய்யறவா கிடைக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஒருத்தர் கிடைச்சான்னா அவளை ஏற்றுக்கோ, அவளை ஏற்றுன்னு அவள் சொல்றதை கேட்டு அவள் நடன்னுவார். உனக்கு பிடிக்காட்டா கூட அதை வந்து உன்னை அந்த மாதிரி ஆளை நீ வந்து உன்னுடைய தோழாவை ஏற்றுக்கணும். அந்த மாதிரி ஆளை தேடிக்கணும். உனக்கு பிடிக்காத இருந்தால் கூட அந்த தர்மத்தை கூறுறதுக்கு ஒருத்தர் ஆள் இருக்கணும். இல்லை உனக்கு கெடுதல் சொல்கிறான், உனக்கு நண்பன் தான் உங்களுக்கு எதிரியே சொல்லுவோம். நல்ல நண்பன் வந்து உங்களை எதிர புகழ மாட்டான், நேராகவே சொல்லுவான். நட்புல அவன் தான் நண்பன், மற்றவெல்லாம் நண்பன் நண்பன் வாய் நடிப்பா. நண்பன்ல போலி உண்டு. நண்பன் வந்து நல்ல நண்பன் வந்து அதுதான் பண்ணுவோம். உண்மையான நண்பன், நல்ல நண்பன் சொல்ல முடியாது. நட்புன்றது எல்லாமே நல்லவன் தான். அதில் வந்து கெட்டவன்றது கிடையாது. போலி நட்புன்றது பார்த்தீங்களா, அதில் கெட்டவன்லாம் உண்டு. வெறும் நட்புன்றதுக்கு வந்து நல்ல நட்பு தான். நல்ல நட்பு இருக்கிறவனுக்கு வந்து அந்த எண்ணெல்லாம் வரக்கூடாது. அவன் வந்து உனக்கு நேராக சொல்லுவான். எதையும் உனக்கு பின்னாடி பேச மாட்டான். உனக்கு பின்னாடி யாராவது பேசினாலும் அவகிட்ட சட்டைக்கு போவான்.
ஆனால் உங்ககிட்ட சொல்லும்போது தர்மத்தை சொல்லி நீ செஞ்சது தப்பு, இது மாதிரி பண்ணாதன்னு சொல்லுவோம். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கோன்றார். உனக்கு நல்லது சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்றார். இந்த இடத்துல விதுரர் சொல்றார் எல்லாம். விதுரர் இப்பதான் சொல்றார் விதுரர், உன்னை வந்து துரோணரை எல்லாம் நான் வந்து துரியோதன அப்ப விட்டுருன்னு சொன்னேன் இல்லையா, பிறந்த உடனே அவனுக்கு சகுனம் சரியா இல்லை, அவனை விட்டுருன்னு சொன்னேன் இல்லையா, விட்டுருந்தேன்னா இந்த நிலமா இருக்குமா அப்படின்னு சொல்லுவார். அவர் அப்ப சொல்லுவார். அப்ப சொல்லிட்டு தான் சண்டை ஆயிடும் ரெண்டு பேருக்கும். என் குழந்தைய கண்டா உனக்கு இப்படி ஆகாது, அப்பதான் அடிச்சுடுவார். திருதராஷ்டிரன் வந்து விதுரரை அடிச்சிடுவார், தம்பிய அடிச்ச உடனே தான் விதுரர் அதோட வாய மூடுவார், ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் கேட்கும்போது அவர் ஏதாவது கேட்டாருன்னா அதுக்கு பதில் சொல்லுவார், அதோட வந்துடுவார். அப்பயே நான் சொன்னேன், இந்த குழந்தைய கொன்னுடும் இல்லடா எங்கேயாலும் கொண்டு போய் போட்டுருன்னு சொன்னேன், நீ கேட்கல, அதனோட இது பத்தியா எப்படி ஆயிடுத்து. அப்பதான் சொல்லுவார், ஒரு குடும்பத்துக்காக ஒரு ஒத்தனையும், ஒரு கிராமத்துக்காக ஒரு குடும்பத்தையும், ஒரு அரசனுக்காக ஒரு கிராமத்தையும், ஒரு அரசுக்காக ஒரு கிராமத்தையும் இழக்கிறது தப்பு இல்லைன்றார். இழதா பரவாயில்ல, சண்டையை தவிர்த்துட்டு அதை பரவாயில்ல போனா போதும் விட்டு போகணும் அப்படின்றார். நான் எவ்வளவு சொன்னேன், சூதாட்டம் வேண்டான்னு எவ்வளவு சொன்னேன், உங்ககிட்ட கேட்டியா? சூதாட்டம் வேண்டான்னு உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அதை நீ கேட்டியா? எப்பயுமே நிம்மதியும் மன அமைதியும் வேணுன்ற மகிழ்ச்சி இதை விரும்புகிற மனுஷன் வந்து அதுக்கு உண்டான செயலில் செய்யறதில்லை. உடம்பு குணமாகணும், வியாதி தீரணும், ஆனால் மருந்து சாப்பிட மாட்டேன். மருந்து எனக்கு பிடிக்கல, மருந்து கசப்பா இருக்கு, மருந்து பிடிக்கல, அந்த மாதிரி அது மாதிரி நினைக்கிற அது மாதிரி இருக்கக்கூடாது. மன நிம்மதிக்கும் தன்னுடைய மகிழ்ச்சிக்கும் தன்னுடைய மன அமைதிக்கும் நிம்மதிக்கும் நம்மளே வழி தேடிக்கணும். அதுக்கான அதுக்கான அந்த நமக்கு பிடிக்காத காரியமா இருந்தா கூட அதை ஏத்துட்டு அது மாதிரி பண்ணி அதை நம்ம தேடிக்கணும். அதுதான் நம்மளுக்கு பிற்காலத்துல இது பண்ணும் நமக்கு அப்படின்ற சொல்ல, நமக்கு மன அமைதியை கொடுக்கும் அப்படின்றார். அதுக்கே துரியோதனை அவர் இழந்திருந்தாருன்னா துரியோதனை மொத்தம் இழந்தான்றதோட போயிருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி ஒரு பெரிய விஷயமா இருந்தாங்க, 100 பிள்ளையில ஒரு பிள்ளை போச்சுன்னு பரவாயில்ல அப்படின்னு இருந்திருப்பா. ஆனா அவர் வந்து அந்த பிள்ளைய இழக்காதனால திருதராஷ்டிரம் வந்து அந்த பிள்ளைய இழக்கிறதுக்கு விரும்பாதனால தன்னுடைய 100 பிள்ளைய இழந்தான். அவன் பெரியவனாய் விடல, 100 பிள்ளைய இழந்தான். அதைத்தான் சொல்றாரு நீங்க விதுரர் சொல்றாரு. அது மாதிரி நீ வந்து இப்ப இருக்க உன்னுடைய நிலைமைக்கு என்னன்னா, அவன் கேட்பான் திருப்பி, நீ நான் என்ன பண்ணட்டும் சொல்லு, எனக்கு அதை சொல்லு, நான் என்ன பண்ணணும்னு சொல்லிடுவான். நீ வானப்பிரஸ்தம் போறதுதான் கரெக்டு. வானப்பிரஸ்தத்துலேயும் நீ வந்து உனக்கு நம்பிக்கையுள்ள நட்பு யாரும் இல்லை. இந்த சஞ்சயன் கூறியதை நீ கேட்கல, சஞ்சயன் இருக்கான் உனக்கு நண்பனா, அவன் சொன்னதை நீ கேட்கல, அதுக்கு பதிலாக சஞ்சயனை அவதூறா பேசினா சஞ்சயனை கூட கண்டுபிடி திட்டுவார் சில நேரத்தில். திருதராஷ்டிரன் வந்து சஞ்சயனை கூட நீ வந்து எப்பயுமே என் பிள்ளைய எடுத்து சொல்ற, என் பிள்ளைக்கு எதிராகவே சொல்ற அப்படின்னு திட்டுவார். அதை சொல்றாரு இந்த இடத்துல. சஞ்சயனை திட்டினது நீ தப்புன்றத சொல்றாரு. சஞ்சயனை வந்து நீ அது மாதிரி அவதூறா பேசியிருக்க, அதே மாதிரி உன்னோட பணியாளர்களை நீ ஒழுங்கா நடத்தணும். இது எதுக்கு சொல்றாரு தெரியுதா, பணியாளர்களை எதுக்கு ஒழுங்கா நடத்தணும்னு? அவரோட அவரோட ஒய்ஃப் வந்து காந்தாரி வந்து கர்ப்பமா இருந்தப்ப சுகதான்னு ஒரு லேடி வந்து பணிப்பெண் வந்து அவருக்கு பணிவிட செய்யறான். அவளை தகாத முறையில் உறவு கொண்டு அவளை கர்ப்பமாக்கிட்டு தான், அதுதான் யூத் சுற்று பாந்தவன் பிறக்கிறான். அதுதான் சொல்றாரு, தன் பணியாளர்களை ஒழுங்கா நடத்தணும். அதே மாதிரி பணியாளர்கள் என்ன பண்ணா, முதலாளி சொல்லாமலே புரிஞ்சுட்டு அதை அந்த காரியத்தை செய்யணும். முதலாளி சொல்லணும்னு அவசியம் இல்லை, முதலாளி சொல்லாமலே புரிஞ்சுட்டு செய்யணுமா, அதெல்லாம் வெரி பிராக்டிக்கல். நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற ரீதி அப்பயே சொல்லியிருக்காரு. அப்ப அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கணுமா. அதே மாதிரி முதலாளி வந்து ஒரு காரியம் இருந்தா அப்படி துளியோண்டு ஆரம்பிச்சாருன்னா எள்ளுன்னா எண்ணெயா இருக்கணும்ன்ற, அதை வந்து உடனே அதை எப்படி போகணும், அதை எப்படி என்ன பண்ணணும், இப்படி பார்த்தாருன்னா அவர் சூட்கேஸ் தான் கேட்கறாருன்னு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அப்படி மேலே பார்த்தாருன்னா ஃபேனை போடுன்னு சொல்றாருன்னு அர்த்தம், உடனே போய் ஃபேனை போடணும். இதெல்லாம் அப்படி இப்படி இப்படி அசந்துட்டு உட்காந்து இப்போ ஒரு பட்டனை கட்டினாருன்னா கோட்டை கட்டணும் அப்படின்னு அர்த்தம். கோட்டை பட்டன் இப்படி கை வச்சாருன்னா கோட்டை கட்டணும்னு அர்த்தம். போகும்போது கோட்டை கட்டில் கை வச்சாருன்னா கோட்டை மாற்றணும்னு அர்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் வேலை செய்யறவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றார். முதலாளி நன்னா இருக்கணும்னு மனசார நினைக்கிற வேலையால வச்சுக்கணும், அதை கண்டுபிடிக்கணும். மனசார நினைக்கிற வேலையாள் யாரு அவர் சொல்லணும். அதே மாதிரி அவர் செய்யற தப்பை குறிப்பிட்டு சொல்றான் பார்த்தீங்களா,
இவன் என்ன இவன் வேலையாள், இவனை வந்து நம்ம இவன் சொல்றது நம்ம கேட்க தானே கூடாது, அவனை சமமாக நடத்துகிறோம். என்ன தப்புன்னு சொல்கிறேன், நான் சொல்கிறதுல என்ன சொல்லு பார்க்கலாம், சொல்லு எதோ தப்புன்னு சொல்கிறேன். இருக்கும், தப்பு இருக்கும். தப்பு இல்லாத ஒருத்தன் வந்து ஒரு வேலையாள் வந்து தைரியமாக சொல்லுவானா? அந்த இடத்துல இந்த தப்பு இருக்குன்றத சொன்னான்னா அதை யோசிக்கணும், அதை வச்சு ஆராயணும். அதை ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும். இதெல்லாம் இதில் சொல்கிறார். யாருக்கு? திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறார். பணிக்கு இருக்கக்கூடாதா தெரியுமா? முதலாளி சொல்லியும் செய்யாதவா, முதலாளி செஞ்சு சொல்லி செய்யலைன்னா அவளை வந்து பணிக்கு வச்சுட்டு என்ன புண்ணியம்? அதே மாதிரி வேலையை செய்ய சொன்ன ஏறுமாறா பதில் சொல்றது. இதை போய் எடுத்துட்டு வான்னா அது அங்கே இல்லையே அப்படின்னு இங்கேருந்தே சொல்றது. அதை போய் தேடி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வருவோம்னு இல்லை, அது அங்கே இல்லை, அது எங்கே போச்சுன்னு தெரியல, இப்படிலாம் பதில் சொல்றது. அதுக்கு எதுக்கு அவன் வேலைக்கு வச்சுக்கிறது? வேலையை செய்யும்போது வேலை ஏறுமாறா பதில் சொல்லி அதை தவிர்ப்பது, அந்த வேலையை தவிர்ப்பது. எல்லாம் தெரியும்னு எண்ணுவார். அவர் சொன்னார்னா, ஒரு முதலாளி சொல்றாருன்னா அவர்கிட்ட தனக்கு தெரியும்டா, அவன் எனக்கு தெரியும் அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எல்லாம் தெரியுன்ற அந்த எண்ணம் இருக்க வேலையெல்லாம் வச்சுக்கூடாது வேலைக்கு. எஜமானுக்கு வந்து தப்பு தப்பா சொல்றது அது ஒரு முக்கியமான விஷயம். எஜமானுக்கு வந்து உண்மையான காரியத்தை சொல்லாத, இருக்கிறத சொல்லாத அவனை அடிச்சிருக்கோம், அவன் சரியில்லை அப்படின்னு நல்லவனை பார்த்து சொல்லி விடுறது. அது மாதிரி எஜமானுக்கு தப்பு தப்பா கைட் பண்றது, மிஸ்கைட் பண்றதுனால அது அதை சொல்ல. அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்கறிடுறது. நம்ம வந்து வேலையாள் தான்ற அந்த எண்ணம் இருக்கணும் மனசுல. தேவையில்லாத ஒரு விஷயத்தை போய் தானா போய் மூக்க நீட்டக்கூடாது. அதை சொல்றாரு இந்த இடத்துல. இவர் சொல்றாரு, விதுரர் சொல்றாரு, தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நீட்டக்கூடாது, அவனை வேலைக்கு வச்சுக்கூடாதுன்றார். அதே மாதிரி மனசுல சுயநல எண்ணம் பண்ணுவான். தன்னுடைய நிலத்தை பார்த்துட்டு தனக்கு காசு கிடைக்குமா, நம்ம இந்த விதத்துல கொள்ளையடிக்கலாமா, அந்த விதத்துல கொள்ளையடிக்கலாமா, நம்ம செல்வம் வைக்கலாமா, சுயநலம். அது மாதிரி இருக்கோட அண்டக்கூடாது, அவனை வேலைக்கு வச்சுக்கூடாதான். அது மாதிரி நல்லவர்களில் வந்து மரமா நினைச்சு அவகிட்ட கொடியா படந்து அவ மேல அவகிட்ட உயிரா இருக்கணும். இது யாரும் சொல்றாருன்னா பாண்டவர்களை சொல்றாரு விதுரர். பாண்டவர்கள் வந்து நல்லவா, அவளை நீ பகைச்சுட்ட, அவகிட்ட எல்லாம் பகைச்சு கூடாது, அவளை மரமா நினைச்சு நீ கொடியா அவளை படந்து அவளை சார்ந்து இருந்துட்டு உன் காரியங்களை சாதிச்சுட்டு இருக்கலாம், நீ தப்பு பண்ணிட்ட பண்ணலன்னு. இதெல்லாம் விதுரனுடைய நீதிகள். யாரை வச்சுக்கூடாது வேலைக்கு, யாரை வச்சுக்கலாம், இதெல்லாம் பொது தர்மம்னு சொல்றாரு பாருங்க. குளிக்கிறதால லாபங்கள், குளிக்கிறதால என்ன லாபம்னா பலம் கிடைக்குமோ, உடம்புக்கு சக்தி கிடைக்கும். நீ காட்டுக்கு போனீங்கன்னா குளின்ற தினம் குளிக்கும் போது பலம் கிடைக்கும், அழகு கூடும், குரல் நல்ல குரல் கிடைக்கும், உடம்பு நிறம் மாறும். எவ்வளோ அழகா சொல்லிட்டா பாருங்க. ஆரோக்கியமான தோல் வந்து தோல் வியாதியெல்லாம் வராது. தினம் குளிச்சா அப்படி தோல் வியாதியெல்லாம் வரும். நிறைய குளிச்சோம்னா தோல் வியாதியெல்லாம் வராது. உடம்புல வந்து நறுமணம், உடம்புல இருக்க வேறு நாத்தெல்லாம் போயிடும். நம்ம உடம்புக்கே ஒரு வாசனை உண்டு, ஞாபகம் வச்சுக்கோ. ஒத்தத்துறைய உடலுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனி வாசனை உண்டு. அதை வந்து எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அது ஒய்ஃப் கண்டுபிடிப்பாங்க. வேற யாராலையும் அந்த பிள்ளைகள் குழந்தைகள் இருந்ததுன்னா கண்டுபிடிக்கும். வேற யாராலும் அந்த உடம்புக்கு வாசனை அந்த ஸ்மெல்லை கண்டுபிடிக்க முடியாது. அந்த உடல் வந்து நறுமணம் வீசும் தினம் குளிச்சோம்னா. உள்ளம் நம்ம மனசு குளிச்ச உடனே மனசு ஒரு இதுவாகும், தூய்மை அடையாது பாருங்க. அதான் சொல்றாரு, இது உள்ள அழகு வேற, தேஜஸ் வேற கிடைக்கும், லட்சணம். தேஜஸ்னா அழகு இல்லைன்னா கூட அந்த காரியத்தை செய்யற அந்த சாதிப்பு, அந்த நிம்மதி, மனசுல அந்த அமைதியான ஒரு இது, ஒரு புன்னகைவான முகம், தேஜஸ்னு அதுதான். ஒரு ஒளி அந்த அந்த ஒளி நம்மள எடுத்துக்கிறது. அதே மாதிரி சாஃப்டா இருக்கிறது, மற்றவர்களா ஈர்க்கப்படுதல், மற்றவங்க பார்க்குறவங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பாங்க, உன்னை கூப்பிடணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இது. அதாவது அளவோட சாப்பிடணும், இதையும் சொல்லிருக்காரு. இது அளவோட சாப்பிடணும். இப்போ சொன்னாலே டாக்டர்லாம் நீங்கள் வந்து அதை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாதுன்னு, அதை அவர் அப்பயே சொல்லியிருக்காரு. அளவோட சாப்பிடணும். அளவோட சாப்பிடலன்னா உங்களுக்கு என்னென்னா ஆரோக்கியம், ஆயுள், பலம், சுகம், நல்ல சந்ததிகள். அதிகமாக சாப்பிட்றதுனால இது எல்லாமே போயிடும், இது எல்லாமே நம்ம கிட்ட வராதுன்றார். அதே மாதிரி சிலர்கிட்ட வந்து உதவியே கேட்கக்கூடாதுன்றார். யாருன்னா கருமி கிட்ட யாராவது உதவி கேட்பாளா? கருமி கிட்ட கேட்கறவா ஆக்ரோஷமா திட்டின்னு இருக்காளே, அவங்ககிட்ட உதவி கேட்கக்கூடாது. ஆக்ரோஷமா திட்டுவா, என்ன வேணாலும் பேசுவா. முட்டாள்கிட்ட உதவி கேட்டீங்கன்னா அவன் உதவி செய்ய மாட்டான். முட்டாள்தனமா அதை போய் பெருசா சொல்லிட்டு, இந்த ஆள் வந்து என்கிட்ட உதவி கேட்டேன், இந்த ஆள் வந்து என்கிட்ட உதவி கேட்டேன், நான் செய்யலன்னு. நாகரிகம் தெரியாதவன்.
ஒருத்தர் உதவி வந்து நம்ம கிட்ட கேட்கறா, அவள் மானத்தை எல்லாம் விட்டு தான் வந்து கேட்கறான். மானவமானங்களை விட்டுட்டு தான் வந்து நிற்கிறான். அதை நாகரிகமாக தெரிஞ்சு அதை வெளியில் சொல்லாமல் அந்த உதவியை அவளுக்கு பண்ணி கொடுக்குறானே, அந்த இது தெரியாது. அந்த நாகரிகம் தெரியாதவங்ககிட்ட போய் உதவி கேட்கக்கூடாது. அதே மாதிரி போக்கிரி கிட்ட எல்லாம் உதவி கேட்டிங்கன்னா, ஒரு ரவுடி பொறுக்கிக்கிட்ட எல்லாம் உதவி கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவான்னா, அவன் அந்த உதவியை செய்வான். ஆனால் அடுத்தது அவனோட போக்கிரி வேலையை நம்மகிட்டே காட்டுவான். ஏன்னா நம்மளுடைய பலம் என்னன்றது அவருக்கு தெரிஞ்சு போயிடுது இல்லையா? அது மாதிரி தான். அது மாதிரி தான் இந்த இடத்துல இந்த யாரால எனக்கு தொல்லையாக இருக்குன்னு சொன்னோம்னா, அவன் அந்த ஆளை அடைக்கிடுவான். அடுத்தது இவனால தொல்லையாக இருக்கும். அது மாதிரி நம்ம சினிமாக்களில் நிறைய பார்க்குறோம் அதெல்லாம். அந்த மாதிரி இது பண்ணுவேன். அது மாதிரி துஷ்டனை மரியாதை தெரியாதவங்ககிட்ட நம்ம பழகக்கூடாது. மரியாதை தெரியாத நமக்கான மரியாதையை கொடுக்காத பேசுகிறானே, அவங்ககிட்ட எல்லாம் பழகக்கூடாதுன்ற. போர்க்கி துஷ்டன் பகை பாராட்டுவான். எப்பயோ நடந்த ஒரு விஷயத்துக்காக மனசுல அதையெல்லாம் விட்டுட்டு தானே அவன் வந்து பேசுறான். அதை விட்டுட்டு அவன்கிட்ட பகை பாராட்டிட்டு இருக்குது. செய் நன்றி மறந்தவன், முக்கியமா அதான். செய் நன்றி மறந்தவங்ககிட்ட உதவி கேட்கக்கூடாது. நீங்க எத்தனையோ உதவி செஞ்சுப்பீங்க, அதெல்லாம் மறந்துடுறான் இல்லையா? அவங்ககிட்ட நன்றியை சேர்க்கக்கூடாது, அவங்ககிட்ட உதவியே கேட்கக்கூடாதுன்ற. இது விதுரன் சொன்னது. இன்னும் கொஞ்சம் விதுர நீதி இருக்கு, அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.